பாவ பாவம் யாவையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டாரே, அன்பாகவே ஏற்றுக்கொண்டாரே. பார சிலுவைதனை சுமந்து ஏறி செல்கின்றார் மலை மேல், பார சிலுவைதனை. நன்றி 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 கர்த்தாவே, நாமத்தை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ அந்த அருமையான இந்த கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆண்டவரே. அதே போல் கர்த்தாவே, இந்த காலை ஆராதனையில், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நோக்கி பார்க்கும்படியாகவும் நாமத்தை ஸ்தோத்தரிக்கும்படியாகவும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஆண்டவரே நீ கொடுத்த இந்த அளவற்ற கிருபைக்கு அம்மை நாமத்தை அதிகமாக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ கர்த்தாவே, நாங்கள் சபைகளில் கூடாவிட்டாலும் அடையே எங்கள் வீடுகள் தூரமாய் கூடி உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக தெய்வம் கொடுத்த இந்த அளவற்ற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷய கர்த்தாவே, எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்களை ஆண்டவரே எங்களிலிருந்து கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் முற்றிலுமாய் சுத்திகரிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ வேதம் சொல்லுது ஆண்டவரே, நீ பரிசுத்தத்தில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறேன், நீ பரிசுத்தம் உள்ள இடத்துல அசைபாடுகிற தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லி இதே போல் கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தோடு கூட தொழுது கொள்ள தெய்வம் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனை ஆண்டவரே நம்முடைய வார்த்தை கேட்கிற எங்களுக்கு ஆண்டவரே நம்முடைய சத்தியமானது இருபுறம் கருக்கான பட்டயமாய் கடந்து வர தெய்வம் உதவி செய்வீராக. நம்முடைய வார்த்தை எங்களை சரி செய்யும்படியாக, நம்முடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே நேர்த்தியாக நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அதிகமாய் கர்த்தாவே நேரத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீ அதிகமாய் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கும். விசேஷமாய் ஆண்டவரே இந்த காலை ஆராதனை நம்முடைய வார்த்தை கொண்டு வரும் தாசனை மரத்தை நீ வெளிப்படுவீராக. நம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ண தெய்வம் உதவி செய்ய முடியாது நினைச்சுப்பேன். காரணம் நம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, நம்முடைய வார்த்தை எங்களை சரி செய்கிற வார்த்தையாக இருக்கப்பா. அப்படியா ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையானதே எங்களோடு கூட பேசட்டும். இந்த காலை ஆராதனை ஆரம்பம் முதல் முடி மட்டுமா நம்முடைய தெய்வ மகிமைக்கென்று நீ நடத்தி கொடுக்க முடியாது நினைச்சுபிக்கும் ஐயா. முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் தரமட்டமாக தாத்துக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் தொடங்கி வயது முதல் மட்டுமாய் இருக்க நாங்கள் ஒவ்வொருமாய் ஆண்டவரே ஆராதிக்க இந்த நேரத்தை கொடுத்ததுக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே எங்களோடு கூட தங்கியிருப்பீராக. எங்களோடு கூட என்னை பேசும் உடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும் ஆண்டவரே. மற்றும் தாழ்த்துக்கிறோம், நாமத்தை மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இதே மகிமைப்படுவராக. இயேசுவின் நாமத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் சொன்னால தகப்பனே, ஆமென். அல்லேலூயா 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா துதி அவர்க்கே. தாரகையென அவர் தோன்றிடவே, நீர் பாதையில் நடத்திடவே, கற்பரன் கிருபையும் சத்தியம் மிளிர கண்ணொளியாய் ஜனித்தார். அல்லேலூயா 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா துதி அவர்க்கே. வாழ்த்துவும் பாலகன் இயேசு பரன், வல்ல தேவனின் ஏகசுதன்,
வாஞ்சித்தாரே என்னில் வாசம் செய்திடவே வானொலியாய் ஜெனித்தார். அல்லேலூயா 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 துதியவர்க்கே அல்லேலூயா 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 துதியவர்க்கே அல்லேலூயா துதியவர்க்கே. தாவீதின் வீரிவராயவரின் ஜெயராஜ்யம் ஸ்தாபிக்கவே தாசனின் ரூபமாய் தாரணி மீதில் தானுரித்தாரொளியார். அல்லேலூயா 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 துதியவர்க்கே அல்லேலூயா 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 துதியவர்க்கே அல்லேலூயா துதியவர்க்கே அல்லேலூயா துதியவர்க்கே. சங்கீதம் 60. தாவீது மெசபொத்தோமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணினபோது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12,000 பேரை வெட்டினபோது அவன் சாட்சியை விளக்குவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம். தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர். மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர். அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும். அது அசைகின்றது. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர். தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்பிராயிம் என் தலையின் பெலன், யூதா என் நியாயப்பிரமாணிகன். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாத ரட்சியை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோம் மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே.
தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரப்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரப்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன்
ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனு ஆராதனை உமக்கே. எங்கள் நீதி யெகோவா சிற்கேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஆராதனை
அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ராஜா உன் மாளிகையில் இரப்பகலாய் அமர்ந்திருப்பே. ராஜா உன் மாளிகையில் இரப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. அன்பான தகப்பனையும் அருமை ரட்சிகரையும் விசுவசரிக்கிறோம் பிதாவே. கர்த்தாவே, இந்த அருமையான கால வேலை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ ராஜா அந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலியமாக எங்களை உரமனமாய் கூடி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இதோ ராஜா இந்த வேலையில் கர்த்தாவை முற்றிலும் எங்களை தாழ்த்தி கர்த்தாவே நாங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, முதலாவது கர்த்தாவே, இந்த தேசத்தில் பரவி கொண்டிருக்கிறோம் கொரோனா வைரஸை கருத்தில் ஒப்புவிக்கிறேன். கர்த்தாவே, நீயே இந்த நாட்டின் நடப்பை அறிந்திருக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இந்த வேலையில் தகப்பனே உமது நாமத்தை கர்த்தாவே நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். உமது நாமத்தின் வல்லமையால் கர்த்தாவே இந்த கொரோனாவை பரவுதலை கர்த்தாவே இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். கர்த்தாவே, உமது அநாதி கிருபையினால் கர்த்தாவே இந்த மனுஷா தேசத்தை கர்த்தாவே முற்றிலுமாக பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தாவே, சபாவில் பரவி கொண்டிருக்கிற நிலைமை நீ அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, உமது வல்லமை கரம் சபா மேலேயே விசேஷமாக இருக்கப்படியாக ஜெபிக்கிறேன். அடுத்து சிலாங்கூர் மேலே மற்ற மாநிலங்கள் மேலே கர்த்தாவே இருக்க நான் வேண்டுகிறேன் தகப்பனே. இதோ ராஜா இந்த கொரோனா வைரஸை தயவாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சபிக்கிறேன் பிதாவே. கர்த்தாவே, உமது நாம மகிமைப்பட ஒரு அற்புதத்தை செய்யுங்க. கர்த்தாவே, இதோ ராஜா மலேசியா தேசத்தில் கர்த்தாவே நாங்கள் தவறுதல்கள் செய்திருந்தால் கர்த்தாவே உமக்கு விரோதமாக எழும்பியிருந்தால் எங்கள் பாவத்தையும் குற்றங்களையும் மன்னித்து கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸில் நீங்கள் தப்பு வைங்க தகப்பனே. கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தாவே
இந்த கொரோனா வைரஸை நீ சிலுவையில் எங்களுக்காக அறிந்து கர்த்தாவே எங்களை விடுவித்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பிதாவானவர் கர்த்தாவே, மரண எண்ணிக்கை கர்த்தாவே கூடிக்கொண்டிருக்கிற வேளையில் தகப்பனே, உமது வழிநடத்தலும் உமது பாதுகாப்பும் இந்த மலேசியா தேசத்தில் இருக்கபடியாக நான் வேண்டுகிறேன். கர்த்தாவே, தயவாக உமது அநாதி ஈவு நாள் கர்த்தாவே இவர்களை காப்பாற்றுங்க ராஜா. கர்த்தாவே, எல்லா மரணத்தை எடுத்து போட்டு கர்த்தாவே, மரணத்தின் ஆவியை கர்த்தாவை எடுத்து கர்த்தாவே இந்த பூமியை அனுப்பாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவித்து தாருங்க தகப்பனே. கர்த்தாவே, இந்த கொரோனா மரணத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கட்டி பாதாளத்தில் தள்ளுகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இதோ ராஜா, இந்த வேளையில் தகப்பனே கர்த்தாவை மற்ற மாநிலங்களில் கர்த்தாவை பரவி கொண்டு இருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸையும் கட்டுகிறேன். இந்த பரவலை இயேசு கிறிஸ்து நாமத்தினால தயவாக கர்த்தாவை முடக்கி தகப்பனே இந்த பரவலை துண்டித்து கர்த்தாவே, இதோ ராஜா, எங்களுக்கு மலேசியா தேசத்தில் கர்த்தாவே ஒரு புதிய கர்த்தாவை நாளாக அமைத்து கொடுப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, இதோ இந்த வேளையில் தகப்பனே இந்த கொரோனா வைரஸில் பாதிப்பில் கர்த்தாவை நாங்கள் மீண்டு வர தேவனவர் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே ஆசீர்வாதத்தையும் கர்த்தாவே பலத்தையும் தருவாராக தகப்பனே. கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அவர் கர்த்தாவே இந்த மலேசியா தேசத்தில் மேல் கர்த்தாவே அதிகமாக கர்த்தாவே பாசத்தையும் கர்த்தாவே அநேக அக்கறையும் வைத்து கொண்டிருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கரம் இந்த மலேசியா தேசத்தில் இருப்பதாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் மருத்துவமனையில் கர்த்தாவே பணிபுரிந்து கொண்டிருக்கிற அனைத்து கர்த்தாவே டாக்டர்களுக்கும் கர்த்தாவே நர்ஸ்களும் ஜெபிக்கிறேன். கர்த்தாவை முடங்கி போகாதபடி தேவன பலத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து தொடர்ந்து அந்த நாட்டுக்கும் சேவை செய்ய கிருபை செய்தருளும் தகப்பனை. பலத்தை தாருங்க ராஜா. கர்த்தாவை தொடர்ந்து கர்த்தாவை இந்த கோவிட் காலகட்டத்தில் சபையில் நடந்து வருகின்ற ஊழியங்களின் அறிந்திருக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவை ஒவ்வொரு வாரம் கர்த்தாவை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கருத்தில் ஒப்புவிக்கிறேன். கர்த்தாவை ஃபேமிலி டிவோஷனையும் கருத்தில் ஒப்புவிக்கிறேன். கர்த்தாவை வெள்ளிக்கிழமை ஜெபத்தையும் மற்ற ஊழியங்களையும் கருத்தில் ஒப்புவிக்கிறேன். சண்டே ஸ்கூல் ஊழியத்தையும் கருத்தில் ஒப்புவிக்கிறேன் தகப்பனே. இதோ இந்த காலகட்டத்திலும் கர்த்தாவே எங்களை ஞானத்தை கொடுத்து தொடர்ந்து உமது ஊழியத்தை செய்ய நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை. தொடர்ந்தும் கர்த்தாவை எங்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. மற்ற ஊழியங்களை செய்யும் கிஜாலில் ஊழியங்களை செய்யவும் கர்த்தாவே எங்களுக்கு வழிகளை திறந்து கொடுத்து தேவனானவர் கர்த்தாவே தயவாக ஊழியங்களை செய்யறதுக்கு எங்களுக்கு பலத்தை தருவாராக. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நன்றி 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 கர்த்தாவே. இதுவரை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக நடத்த போகிறதுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களை வழி நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த ஊழியங்கள் கர்த்தாவே உமது நாம மகிமைப்பட ஒன்றே நடக்க நான் வேண்டுகிறேன் தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே கிறிஸ்மஸ் ஆராதனை கருத்தில் ஒப்புவிக்கிறேன். கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் நாங்கள் நெருங்கி கொண்டு இருக்கிற வேலையில் தகப்பனே நாங்கள் முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்றோம் தகப்பனே. இருப்பினும் தேவன் அவர் கர்த்தாவே ஒரு சிறந்த வழிகளை எங்களுக்கு திறந்து கொடுத்து கிறிஸ்மஸ் ஆராதனை கர்த்தாவே உமது பிறப்பை நாங்கள் பறைசாற்ற அது நிமித்தம் நடக்கப் போகின்ற ஊழியங்களை எங்களுக்கு இலகுவாக நடத்தி கொடுப்பாராக தகப்பனே. கர்த்தாவே, மட்டும் எங்களை காத்து வந்த எபினேசராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு வழிகளை திறந்து கொடுத்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த வேலையில் தகப்பனே கர்த்தாவே இந்த மாதம் கர்த்தாவே நடக்கப் போகின்ற தமிழ் வருடாந்திர மாநாட்டுக்காக ஜெபிக்கிறேன் பிதாவானவர் கர்த்தாவே. இந்த மாநாட்டை முழுமையாக கர்த்தாவே முழுவதுமாக உமது கரம் அவளை பாதுகாத்து கொள்ளும். நீ முழுவதுமாக கர்த்தாவே அதை பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. கர்த்தாவே, அந்த நடக்கப் போகின்ற அந்த மாநாட்டை தகப்பனே நல்லபடியாக நடத்தி கர்த்தாவே எந்த ஒரு கர்த்தாவே ஒரு பிரச்சனையும் ஏற்படாதபடி தகப்பனே. இதோ ராஜா, நாங்கள் கர்த்தாவே எல்லோரும் ஒரே இடத்தில் கூடாத பட்சத்தில் கர்த்தாவே நான் ஆன்லைனில் கூடும் பட்சத்தில் கர்த்தாவே அதை கர்த்தாவே எந்த ஒரு கனெக்ஷன் பிரச்சனையும் வராதபடி லகுவாக அதை நடத்தி கொடுக்க கர்த்தாவே அதை நடத்தி கொடுக்க நீ கிருபை செய்திருளோம் தகப்பனே. இதோ ராஜா, இந்த வருடத்தில் கர்த்தாவே தேர்தலின் ஆண்டாக இருப்பதினால் தகப்பனே அதிகமாக உமது கரம் அதிகமாக வழிநடத்தல் கர்த்தாவே அங்கே இருக்கப்படியாக நான் ஜெபிக்கிறேன். சிறந்த கர்த்தாவே தலைவர்களையும் ஊழியக்காரர்களையும் தேர்ந்தெடுக்க தேவன் அவர் வல்லமையாக இருக்கிறார் ஜெபிக்கிறேன். உங்கள் சித்தம் ஒன்றே கர்த்தாவே தயவாக இந்த மாநாட்டின் மேலே இருக்க நான் ஜெபிக்கிறேன். மனிதர்கள் சிந்தனையும் மனிதர்கள் திட்டத்தை எதுவும் நிறைவேறாதபடி தேவன் அவர் பிதாவானவர் கர்த்தாவே உமது நாம மகிமைப்பட உமது சித்தத்தை மட்டுமே கர்த்தாவே இந்த தமிழ் வருடாந்திர மாநாட்டின் கர்த்தாவை தேர்தலில் நடக்க நான் ஜெபிக்கிறேன். உமது சித்தம் ஒன்றே கர்த்தாவை நிறைவேற நான் ஜெபிக்கிறேன். உமது கரம் ஒன்றே கர்த்தாவே இந்த
கர்த்தாவே வழிநடத்த நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தாவே நீ நல்லவர், வல்லவர், வாக்குமாறா தேவன். கர்த்தாவே இந்த மாநாட்டின் கர்த்தாவே முடிவுகளை கர்த்தாவே ஆசீர்வாதமாக வைக்க கிருபை செய்துள்ளோம். கர்த்தாவே அதன் முடிவுகளை கர்த்தாவே சிறந்த முடிவுகளாக ஏற்பட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உமது சித்தம் ஒன்றி கர்த்தாவே மனிதர்கள் சிந்தனை, மனிதன் போரும் திட்டங்களை கர்த்தாவே அனைத்தும் கர்த்தாவே அது வாய்க்கப்படாதபடி தேவன் அவர் உமது சித்தம்படி நடக்க நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. நல்ல தலைவர்களும் நல்ல ஒரு புதிய அத்திச்சீரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. மீட்பும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நம்ம யாவரும் சேர்ந்து சொல்வோம். த லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றத்தையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உங்களிலே. ஆமேன். அதிகாரம் 3. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஷாலும், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தேவன் நல்லவராகவும் கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார். அதனாலே இந்த நாளிலே நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இந்த காலை வேளையில் மறுபடியும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தந்திருக்கிறார். தேவ வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையில் இருக்கிற உண்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு நாம் மனமாறி அவருடைய வருகைக்காய் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மறுபடியும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தந்திருக்கிறார். அதை நாம் ஞானமாக அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம், பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் மாதங்களிலும் கூட விசேஷமாக 3 பரிசு நம் ஆண்டவரிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி நான் சொன்னேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம் ஆண்டவரிடத்திலிருந்து முதல் பரிசை நாம் பெற்றுக்கொண்டோம். அதன் முதல் பரிசானது இஸ் சன், அவருடைய குமாரன் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற, அதாவது இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிற 2வது பரிசானது அவரது வாழ்க்கை எங்களுக்கு கொடுப்பது மற்றும் எங்களோடு இருப்பது என்று சொல்லி இந்த தலைப்பிலை நாம் பார்க்க போகிறோம். இஸ் லைஃப் கிவிங் அஸ் அண்ட் பீயிங் வித் அஸ். அதாவது தன்னுடைய ஜீவனை இன்றைக்கி ஆண்டவர் 2வது பரிசாக நமக்கு அவர் தருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தலைப்பில் தான் இன்றைக்கு தெய்வ செய்தியை நாம் கேட்க போகிறோம். இந்த பரிசை தான் இன்றைக்கு நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளப் போகிறோம். இதை கேட்கும்போது நிச்சயமாகவே தேவனுடைய அன்பும் தேவனுடைய இரக்கமும் நமக்கு நிச்சயமாய் புரியும். பெரியமானவர்களே, அது மட்டும் இல்லாதபடி இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே நாம் கொண்டாட போகிற இந்த கிறிஸ்மஸ் ஒரு மீனிங்ஃபுல்லான கிறிஸ்மஸாக, ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக அது இருக்கும் என்று சொல்லி கூட நான் விசுவாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16 - 18 வசனங்களை நாம் வாசித்து தான், இந்த அதிகாரத்திலிருந்து தான் நாம் தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். The scripture reading is taken from John chapter 3 verses 16 to 18. இந்த வசனங்களை நாம் பார்ப்பதற்கு முன்பாக, ஆராய்வதற்கு முன்பாக வாருங்கள் முதலில் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக, அவருடைய பாவங்களுக்காக நீர் கொடுத்தீர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் அநேக வசனங்களை வேதத்திலே வாசித்திருக்கிறோம். அதில் ஒரு சிறந்த வசனமானது இந்த வசனம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே யாருமே
மனிதருக்காக இந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்க முடியாது. ஆனாலும் நீர் எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சில நேரங்களில் நாங்கள் நன்றி இல்லாதவர்களாய் கூட நாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடும். ஆனாலும் கூட நீர் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலே நாங்கள் எப்படி இருந்தாலும் எங்களை நீர் நேசித்து கொண்டு தான் இருக்கிறீர் ஐயா. இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலும் கூட நாங்கள் மறுபடியும் இந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த வசனத்தில் இருக்கிற சில உண்மைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் பேசட்டும் சுவாமி. நாங்கள் நிச்சயமாகவே மனமாறி உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உம்மை மட்டுமே விசுவாசிப்பதற்கு எங்களை கற்றுக் கொடும் ஆண்டவரே. உலகத்தின் காரியங்களை அதிகமாய் நாங்கள் நேசிக்காதபடிக்கு நீர் செய்த தியாகத்தை நினைவு கூன்று அதிகமாய் உம்மிடத்தில் நேரங்களை செலவு செய்யவும், உம்மிடத்திலே அதிகமாய் நாங்கள் பற்றி கொண்டவும், உம்மிடத்தில் அதிகமாக ஒரு உறவை நாங்கள் ஸ்தாபித்துக் கொள்ளவும் எங்களுக்கு கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நீ பேச போகிற அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் நாங்கள் யாவரும் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தூய பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸுடைய அர்த்தத்தை இந்த சிலுவையிலிருந்து நாம் பிரிக்க முடியாது. கிறிஸ்மஸ் டு ஹேவ் மீனிங் cannot be separated from the cross. நம்ம யாவருக்கும் தெரியும், மத்தேயு 1:21 வசனத்தை நாம் வாசிக்கும்போது இந்த தேவ தூதர்கள் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து யோசேப்பருடைய சொப்பனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், he will save his people from their sin. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்பொழுது இயேசு நீங்கள் பார்க்கும்போது ஜீசஸ் himself said, speaking just before his death, அவர் மரிப்பதற்கு முன்பாக அவர் எதற்காக for this cause I was born, எதற்காக நான் பிறந்தேன் என்று சொல்லி யோவான் 18:37 வசனத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரத உத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். பாருங்கள், விசேஷமாக இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த உலகத்தில் இயேசு விசேஷமாய் பிறந்ததற்கு முக்கியமான காரணத்தை இந்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எதற்காக அவர் பிறந்திருக்கிறார் என்று அவரே இந்த இடத்துல பிலாத்து கேட்கும்போது அவர் பதில் கொடுக்கிறதை இங்கே பார்க்கிறோம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன். அப்போ சத்தியமாக உண்மையான காரியத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்காகவே இயேசு இந்த பூமியில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சத்தியம் என்று சொல்லும் போதும் கூட நேர்மை, நீதி, நியாயம் இது எல்லாத்தையும் கடைப்பிடித்து மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது பிரியமானவர்களே, he was the only person in history who was born with the purpose of dying. நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் பிறக்கிறதற்கு நோக்கமே என்னது, எதுக்குன்னு சொன்னால் மரிப்பதற்கு என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். வேறு யாருமே இந்த பூமியிலே இப்படி மரிக்க வேண்டும் என்று சொல்லி பிறப்பதில்லை. நாம் பிறந்ததற்கு அப்புறம் நாம் சாதிக்க வேண்டும், நான் அநேக காரியங்கள் செய்ய வேண்டும், நான் இப்படி வாழ வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்கிறவர்களாக நாம் இருப்போம். ஆனாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் பிறந்ததற்கு காரணமே உங்களுக்கும் எனக்காகவும் இந்த சிலுவையிலே போய் நம்ம பாவத்துக்காக மரிப்பதற்காக தான் அவர் இந்த பூமியிலே பிறக்கிறார் என்று சொல்லும்போது நாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் இந்த இடத்தில் நிச்சயமாகவே நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதே விதத்தில் நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் அநேக வருடங்களுக்கு பிற்பாடு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கிரைஸ்ட் ஜீசஸ் கேம் இன் டு த வேர்ல்ட் டு சேவ் சின்னர்ஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி 1 தீமோத்தி 1:15 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லாம் அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. ஆகையால் பிரதான பாவி நான் என்று சொல்லி தீமோத்தி புஸ்தகத்தில் பவுல் எழுந்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனாலே இந்த உலகத்திலே இரட்சகர் பிறந்திருக்கிறார். எதற்காக?
இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய பாவத்தை மீட்பதற்காக, அவர்களுக்கு சந்தோஷத்தை தருவதற்காக, அவர்களுக்கு விடுதலை தருவதற்காக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே இந்த உலகத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்து கொள்வதற்காகவே அவர் குழந்தை ரூபமாக இந்த பூமிக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்து இயேசு மெய்யாகவே ரட்சிக்காமல் இருந்திருந்தால் நம்மளுடைய கதி என்னவா இருந்திருக்கும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கவே முடியாது, நாம் யூகிக்கவே முடியாது பிரியமானவர்களே. ஏனால் இந்த தண்டனையை, இந்த சிலுவையின் காட்சி நாம் பார்க்கும்போதே சில நேரங்களிலே நம்மளால் வேதனை தாங்கிக் கொள்ள முடியல. அப்பொழுது இந்த வலியை எப்பொழுது நமக்கு மேலாக அந்த தண்டனை விழுந்து விடக்கூடாது என்று சொல்லுகிற கரசனை உள்ள தெய்வமாக நம்மளுடைய பிதா, நம்மளுடைய தகப்பன் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால் மட்டும்தான் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே நமக்காக கொடுத்திருக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாம் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கும்போது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, இந்த லோகத்திலே, இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒழுக்க ரீதியிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது ஆங்கிலத்தில் நீங்கள் இங்கே நாம் பார்க்கும்போது, The Bible teaches the human race is morally sick. ஒவ்வொரு மனிதரும் ஒழுக்கமான நிதியிலே வாழாதபடிக்கு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தில் மற்றும் திருச்சபையில் மற்றும் குடும்பத்தில் எல்லா இடங்களிலும் இந்த நோயானது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இது எந்த விதமான டிசீஸ், இது எந்த விதமான நோய் என்று நாம் பார்க்கும்போது இது 3 எழுத்தின் சொற்களாக இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஆங்கிலத்தில் சின் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பாவத்திலே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பாவ நோயிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் இன்னைக்கு நாம் சொல்லுகிறது. அதனாலே இந்த நோய்க்கு மருந்தானது வேறு ஒன்றுமே கிடையாது, அது ஆண்டவருடைய இரத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது வேதம் சொல்லுகிறது, இந்த நோயிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால், இந்த நோயிலிருந்து நமக்கு சுகம் வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நமக்கு பரிபூர்ண சுகம் உண்டு. எங்கே கிடைக்கும் என்று சொன்னால், the only cure for his sin is the blood that Jesus Christ shed on the cross. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை நமக்காக சிந்தின அந்த இரத்தம் தான் இந்த பாவத்திற்கு மருந்தாக இருக்கிறது. இது மட்டும்தான் நம்மளை சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி வேதம் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால்தான் இன்றைக்கு ஆண்டவர் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே நம்மளுடைய பாவம், இந்த நோயிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவைக்கு அவர் அனுப்புவதற்காக இந்த பூமியிலே அவர் மனித ரூபமாய் பிறந்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாம் பார்க்கும்போது நம்மளோட ஆண்டவர் கடவுளின் ஒரே ஆட்டுக்குட்டியாக இன்றைக்கு நமக்காக இரத்தம் சிந்தி அந்த சிலுவைக்கு போவது நம்மளுடைய நன்மைக்காக, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதுதான் மெய்யான ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். This was the ultimate purpose of God. ஆண்டவருடைய உண்மையான நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த லோகத்தில் வாழ்கிற மனிதர்கள் பாவம் நிறைந்து இருக்கக்கூடாது, இந்த லோகத்தில் வாழ்கிற மனிதர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய பிதா எவ்வளவு நல்லவராக இருக்கிறதுனாலே எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ பேரை அவருடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்தி ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆனாலும் கூட ஜனங்கள் மறுபடியும் இந்த லோகத்தில் பாவம் செய்து ஆண்டவருடைய மகிமை இழந்து போனவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் கூட நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து மறுபடியும் ஆண்டவருடைய நன்மை நினைத்து பார்த்து அவரை நேசிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கும் இன்னும் தாமதமாக ஆகல பிரியமானங்களே. இட்ஸ் நாட் டூ லேட். இன்றைக்கும் கூட ஆண்டவரே எனக்காக நீ சிலுவை சுமந்தீர் என்று சொல்லி நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் மறுபடியும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற பாத்திரமாக நாம் இருக்க முடியும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பானது அன்எண்டிங் லவ் என்று நாம் அழைக்கப்படுவோம். அதற்கு முடிவே கிடையாது. மனிதனுடைய அன்புக்கு முடிவுண்டு, ஆனால் தேவனுடைய அன்புக்கு முடிவே இல்லை. அதான் பிரியமானவர்களே, விழுந்து போன மனித நேயத்திற்காக நம்மளுடைய தெய்வீகமான கடவுள் இன்றும் நமக்கு மேலாக கரிசனையும் அன்பும் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அவருடைய முடிவில்லாத அன்பின் நிமித்தமாக தான் பிரியமானவர்களே. அவர் நம்மேல் வைத்திருக்கிற உண்மையான அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி இன்னும் நாம் புரியாமல் இருப்போம் என்று சொன்னால், நம்மளைப் போல அன்வாய்ஸ், அதாவது மூலமான ஆட்கள் யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது.
பாருங்கள் பிரியமானவர்களே, லெட்ஸ் கோ இன்டு த டீட்டெயில்ஸ். நம்ம இந்த வேதத்துக்குள்ளாக வசனங்களை வைத்து சில காரியங்களை பார்த்து இன்றைக்குள்ள தேவ செய்திக்கு ஒரு நிறைவுக்குள்ளாக நாம் கொண்டு வருவோம். ஆண்டவருடைய முதல் பொருளானது இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு மேலாக அன்பு கூர்ந்தது முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டிவ், ஒரு பொருளாக இந்த வசனத்தில் காணப்படுகிறதை இங்கே நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக இங்கே நீங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, God did not wait for the world to turn to him before he loved the world. ஆண்டவர் இந்த உலகமானது அவருக்கு நேராக திரும்பி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அவரை நேசத்திற்கு பிற்பாடு அவர் சொல்லவில்லை, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லவில்லை. இந்த உலகம் அவரை தெரியாமல் இருக்கும் போதும், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போதும் கூட அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு மேலாக அவர் அன்பு கூறுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது இங்கே நீங்கள் பார்க்கும்போது இந்த உலகமாக இருக்கும்போதே, அதாவது the world when he was still the world, இந்த உலகம் பாவம் நிறைந்து இருக்கும் போதே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு மேலாக ஒரு அன்பு கூர்ந்து இந்த உலகத்தை எப்படி மீட்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சிந்தித்தவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுப்பது தான் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு சிறந்தது என்று நினைத்து அவர் கொஞ்சம் கூட சிந்திக்காதபடிக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே மனிதர்களுடைய பாவத்திற்காக அவர் பலியாக கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. யூதர்களுடைய சிந்தனையிலே அந்த காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும்போது அவர்கள் நினைப்பது என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாக மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். கடவுளின் அன்பு எல்லா மனிதரையும் அனுபவிக்க போதுமானதாக உள்ளது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் ஆண்டவர் நேசிக்கவில்லை, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் அவர்களை அணவரித்து அவர்களை நேசித்து அவர்களை வழிநடத்துவதற்கு போதுமான அன்பாக அது இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. இந்த வசனத்துக்குள்ளாக நாம் போகும்போது பிரியமானவர்களே, வசனம் ஆரம்பத்தில் நாம் சொல்லுகிறதுக்கு என்னவென்று சொன்னால், God so loved the world that he gave his only son, he gave his only begotten son என்று சொல்லி சில வெர்ஷனில் போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வசனத்தை நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இது ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடு மற்றும் பரிசு இரண்டையும் வெளிப்படுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இட் மீன்ஸ் திஸ் டிஸ்கிரைப் போத் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் காட்ஸ் லவ். இது எதை விவரிக்கிறது என்று சொன்னால், ஒன்று ஆண்டவருடைய மெய்யான அன்பை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் அவருடைய அன்பை ஜனங்களுக்கு மேலாக? அவருடைய ஒரே பேரனை கொடுத்து இந்த உலகத்திலே அவர் மெய்யாகவே இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு மேலாக அன்பு உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் காண்பிக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. இல்லாதபடி பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் அவல நிலைக்கு ஆண்டவருடைய அன்பு உணராமல் இருந்தது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனாலே இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், God is something about it. ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை சிந்தித்து செய்கிறார். and he gave the most precious thing to give his only begotten son. இந்த உலகம் அவருடைய அன்பை உணர்ந்து பார்க்காதபடிக்கு, அவருடைய அன்பை நேசிக்காதபடி இருந்தாலும் கூட ஆண்டவர் நிச்சயமாகவே ஒவ்வொரு மனிதர்களும் நேசிக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்துவதற்காகவே அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாய் நீங்கள் பார்க்கும்போது whoever believes in him, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் whoever believes in him. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது நம் யாவருக்கும் ஒரு காரியம் நன்றாக புரிய வேண்டும். என்னவென்று சொன்னால், பிதா இந்த உலகத்தை அதிகமாய் நேசிக்கிறார். ஆனால் பிதா கொடுத்த பரிசான இயேசுவை நம்பும் வரை உலகம் அந்த அன்பை பெறவோ அல்லாவது பயனடையவோ இல்லை என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் எதற்காக நம்ம மேல் அன்பு செலுத்துகிறார் என்று சொன்னால், முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அழியாதபடிக்கு, நாம் கெட்டு போகாதபடிக்கு, நாம் காப்பாற்றப்படுவதற்காக அவர் நமக்கு மேலாக அன்பு கூர்ந்து அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே பலியாக கொடுக்கிறார்.
ஆனாலும் நீங்கள் நிச்சயமாகவே ஆண்டவருடைய அன்பிலே பயனடைய வேண்டும். ஆண்டவர் கொடுத்த அதாவது நித்திய ஜீவனின் பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? விசுவாசிப்பது. அதாவது யாரை? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அதாவது வசனம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அது அர்த்தத்தை நீங்கள் பார்க்கும்போது இட் மீன்ஸ் டு ட்ரஸ்ட் இன், டு ரிலே ஆன் அண்ட் டு கிளைங் டு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது விசுவாசித்து நம்பியிருப்பது, நாடியிருப்பது, பிடித்து கொள்வது, அது மட்டும் இல்லாதபடிக்கு பற்றி கொள்வது. அவர்தான் எல்லாம் என்று சொல்லி அவரை பற்றி கொண்டு பிடித்து கொள்வது. இந்த வசனத்தில் பார்க்கும்போது பிலீஃப் இன் சொல்லும் போது அவரை மட்டுமே நாம் பற்றி கொள்கிறவராக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அர்த்தமாக அது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் whoever believes in him, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ நீங்கள் செய்ய வேண்டியது அவரை நம்ப வேண்டும், அவரை பிடித்து கொள்ள வேண்டும், அவரை மட்டுமே விசுவாசிக்க வேண்டும், அவரை மட்டுமே நாடி இருக்க வேண்டும், அவரை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இவ்விதமான காரியங்கள் நாம் செய்யும்போது எனக்கு என்ன நடக்கும்? நாம் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ஷுட் நாட் பேரிஷ், அதாவது கெட்டு போகாமல் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். திஸ் டிஸ்கிரைப்ஸ் த இன்டென்ஷன் ஆஃப் காட்ஸ் லவ். இங்கே நாம் பார்க்கிறோம், இது ஆண்டவருடைய அன்பின் நோக்கத்தை விவரிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனம் ஆண்டவருடைய உண்மையான நோக்கம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறது தான் ஆண்டவருடைய மெய்யான நோக்கமாக, பிதாவுடைய உண்மையான நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய உண்மையான அன்பானது என்னவென்று சொன்னால், மனிதன் நித்திய அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவது. அதாவது God's love actually saves men from the eternal destruction. அதாவது ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், எந்த ஒரு மனிதனும் நித்தியமான அழிவுக்குள்ளாக போகக்கூடாது என்று சொல்லி நினைக்கிற ஒரு அன்பாக அது இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த விழுந்த மனித குலத்தை பார்க்கிறார், அது அழிந்து போக விரும்பவில்லை. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய அன்பில் அவர் இயேசு கிறிஸ்துவ ரட்சிப்பை பரிசாக விரிவுபடுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த மனித குலம் விழுந்து போனாலும் கூட ஆண்டவர் அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு ரட்சிப்பை தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது எவர்லாஸ்டிங் லைஃப், அதாவது நித்திய ஜீவனை என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது இந்த 16வது வசனத்தில். இந்த வசனம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், திஸ் டிஸ்கிரைப்ஸ் த டியூரேஷன் ஆஃப் காட்ஸ் லவ். இது ஆண்டவருடைய அன்பின் காலத்தை விவரிக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவருடைய அன்பு நித்தியமாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது அழிந்து போகாததாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் டியூரேஷன் என்று சொல்லும் போது நமக்கு சில நேரத்தில் சில நேரங்கள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் போது கடைசி வரையிலும் ஆண்டவருடைய அன்பு மனிதர்களுக்கு மேலாக இருக்கும் என்று அது வெளிப்படுத்துகிறது இங்கே நாம் பார்க்க முடியும். நாம் பார்க்கும் போது பிரியமானவர்களே, the love we receive among people may fade or turn, but God's love will never change. அதாவது மனிதரிடத்தில் நாம் பெறும் அன்பு அது மங்களம், அது மங்கி போய்விடும், இல்லாவிட்டால் அது திரும்பக்கூடும். ஆனால் கடவுளின் அன்பு ஒருபோதும் மாறாது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அதனால தான் பிரியமானவர்களே, நாம் அவருடைய அன்பிலே எப்பொழுதும் நாடி இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் மனிதனுடைய அன்பை நாடி ஓடுகிறோம், ஆனால் தேவனுடைய அன்பை நாடி வரமாட்டுகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது என்று சொல்லி நாம் தெரிந்திருக்கிறோம். நிச்சயமாகவே அதை பிடித்து கொள்வோம் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடிக்கு நீங்கள் எந்த தூரத்துக்கு நீங்கள் போனாலும் கூட ஆண்டவர் அவருடைய ஜனங்களை நேசிப்பதை ஒருபோதும் அவர் விட்டு விடவே மாட்டார். He will never stop loving his people. எப்பொழுதுமே அவருடைய ஜனங்களுக்கு மேலாக அவர் அன்பு கூர்ந்து கொண்டு தான் இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால தான் இந்த அன்பின் பரிசை இந்த கிறிஸ்மஸில் அவருடைய குமாரனை அவர் கொடுக்கிறதை, அவருடைய ஜீவனை கொடுக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர்
மனிதர்களை நேசிக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாகவே இது சாத்தியமில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை அதிகமாய் நேசிப்பதினாலே தான் ஒரே பேரான குமாரனை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதை நாம் கனப்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தபடியாக நாம் இரண்டாவது பாயிண்ட், அதாவது யோவான் 3:17 நாம் வாசிக்கும் போது இரண்டாவது பாயிண்டானது சீன்ஸ் கண்டமினேஷன், பாவத்தின் கண்டனம் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கும்போது God did not send his son into the world to condemn the world. உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். இந்த உலகம் இயேசு மூலியமாகவே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த உலோகத்திற்கு இயேசுவை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிற இந்த ரகசியம் இன்றைக்கு நமக்கு தெரிய வருகிறது. பிரியமானவர்களே, சினத்தில் இந்த வசனத்தை நாம் வாசித்திருப்போம், ஆனால் இதை நாம் கவனம் செலுத்தியிருக்க மாட்டோம். இன்றைக்கி நாம் கவனம் செலுத்த வேண்டியது என்ன? இன்றைக்கி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழி, அது இயேசுவினால் மட்டும்தான் என்று சொல்லி இங்கே வெளிப்படுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 14வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பிதாவுடைய இருதயத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். எந்த நோக்கத்திற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளாக அனுப்பப்படுகிறார் என்று சொன்னால் ரட்சிப்பு, மீட்பு, நம்பிக்கை, குணப்படுத்துதல் அவர் மூலியமாக இந்த உலகத்திற்கு கொண்டு வர என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார் என்ற வசனம் சொன்ன வண்ணமாக எதற்காக இயேசு இந்த பூமிக்குள் அனுப்பப்படுகிறார் என்று சொன்னால் பிரியமானவர்களே, 3 காரியங்கள் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். The purpose of life is clear. ஆண்டவருடைய நோக்கமானது மிகவும் தெளிவாக இருக்கிறது. அவர் நிச்சயமாகவே அவர் மனிதனை மீட்பதற்காக, மனிதனை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்குள்ளாக அனுப்பியிருக்கிறதை நாம் தெளிவாக இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த 3 காரியங்கள் சுருக்கமாக நாம் பார்ப்போம் வசனத்தோடு. முதல் காரியம் நீங்கள் பார்க்கும் போது மீட்பு, ரெஸ்கியூ. கொலோசியர் 1:13 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, விசேஷமாக முதல் காரியம் நீங்கள் பார்க்கும்போது மீட்பு. இருளிலிருந்து நம்மளை மீட்பதற்காக இரட்சகர் இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நீங்கள் பார்க்கும்போது நம்பிக்கை. இங்கே மத்தேயு 12:21 வசனத்தை நான் வாசிப்போம் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 12:21 வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. பாருங்கள், இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இந்த பூலோகத்தில் கொண்டு வருவதற்காக அவருடைய நாமத்திலே அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றும் சொல்லி கூட இங்கே நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, மூன்றாவது இங்கே பார்க்கும்போது ஹீலிங், அதாவது குணப்படுத்துதல் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8:3 வசனத்தை இங்கே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று சொல்லி வசனம் இங்கே போடப்பட்டிருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களை விவரித்து சொன்னதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு சில காரியங்களை புரிய வைப்பதற்காக தான். பிரியமானவர்களே, அது என்னவென்று சொன்னால், நிச்சயமாகவே பிதாவானவர் இந்த பூலோகத்தில் அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்மளுடைய பாவங்களை சுற்றி காட்டுவதற்காகவோ, இல்லாவிட்டாலும் நமக்கு தண்டனை கொடுப்பதற்காகவோ, இல்லை நம்மளை இந்த பூலோகத்திலிருந்து அழித்து போடுவதற்காகவோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பவில்லை. அவர் அனுப்பின காரணம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் இருளிலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே நம்மளோட ஆண்டவருக்கு, பிதாவுக்கு தெரியும். அவர்கள் நிச்சயமாக அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். யாரை அவர் விசுவாசிக்க வேண்டும், ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாதபடிக்கு உலோகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் பலவீனம் இருக்கும். அவர்களுக்கு சுகப்படுத்தி அவர்களை சந்தோஷமாக இந்த பூலோகத்தில் வாழ வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு பிரியமானவர்களே, இந்த 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது,
இது நம்ம எவ்வளோ ஒரு கிரேட்ஃபுல், அதாவது எவ்வளோ ஒரு நன்றி உள்ள ஒரு பாத்திரமாய் நம் கடவுளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மனித ரூபம் எடுத்து மனித சாயலிலே நமக்கு இருக்கிற வண்ணமாக தோல், நமக்கு இருக்கிற வண்ணமாக ரத்தம், இதெல்லாம் அவருக்கும் இருந்தது. அவர் ஒரு சராசரியான மனிதனாக அவர் பிறந்தார். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவருடைய முழு வாழ்க்கை முழுவதுமே அவர் மனிதர்களுக்காகவே அர்ப்பணம் செய்து பூலோகத்திலே வாழ்ந்தவராய் இருக்கிறார். அவர் அவமானப்பட்டார், அதாவது சித்திரவதைப்பட்டார், வலியால் அவதிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். இயேசுவுடைய மரணம் கொடூரமானதாக இருந்தது என்று சொல்லி நம்ம எல்லோருக்குமே தெரியும் பிரியமானவர்களே. அதனுடைய முக்கியமான காரியம் எதற்காக இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும், எதற்காக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு சித்திரவதையை அவர் அனுபவித்து கொடூரமான ஒரு மரணத்துக்குள்ளாக அவர் போக வேண்டிய முக்கியமான காரணங்கள் தான் என்ன என்று சொல்லி நீங்கள் நாம் பார்க்கும்போது அது என்னவென்று சொன்னால், இந்த பூமியிலிருந்து நாம் கெட்டு போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு, நம் நரகத்துக்கு தள்ளிவிடாதபடிக்கு நம்மளை காப்பாற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து நம்மேல் விழ வேண்டிய தண்டனையை அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லி நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையை நமக்காக, இந்த பூலோகத்தில் வாழ்கிற யாவருக்காகவும் அவர் கொடுத்து இன்றைக்கு நம்மளோடு இருந்து நம்மளை நல்ல பாதையில் நடத்துவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம் யாவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த 17வது வசனத்தை இங்கே பார்க்கும்போது நம்ம ஒரு காரியங்களை இங்கேருந்து கற்றுக்கொள்ள முடியும். என்னவென்று சொன்னால், கொடுப்பது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த பூமிக்கு கொடுத்ததை இங்கே நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, அவர் ஒரே பேரான குமாரன், தட் மீன்ஸ் he gave the precious gift, ஒரு விலை உயர்ந்த, யாராலும் கொடுக்க முடியாத ஒரு சிறந்த பரிசை இந்த பூமிக்கு அவர் கொடுத்தார். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு அவர் கொடுத்தார். ஆனால் அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் ஒரு உறவை நாம் ஸ்தாபித்துக் கொள்வோமா, அவரோடு கூட கிட்டி சேர்ந்து வாழ்வோமா என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். என்ன ஒரு கஷ்டம் என்று எனக்கு புரியவில்லை பிரியமானவர்களே. வாட் so hard to get close with God? என்ன இதில் ஒரு கடினமான ஒரு இது எனக்கு தெரியல. ஆண்டவர் இடத்துல நெருங்குவதற்கு நமக்கு அவ்வளோ கடினமாக இருக்கிறது. ஆனால் உலகத்தோடு ஒட்டி வாழ்வதற்கு அவ்வளோ சுலபமாய் இருக்கிறது. அவர் சுமந்த அந்த வழியை உங்களாலும் என்னாலும் சுமக்க முடியுமா? நிச்சயமாகவே முடியாது. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம், இது ஆண்டவர் சுமக்க வேண்டியது, அது அவர் சுமந்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அப்படி பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூலோகத்துக்கு வந்தது நம்மளுடைய பாவத்திற்கு என்று சொல்லி நன்றி இல்லாத ஒரு பாத்திரமாய் சில நேரத்தில் சில வார்த்தைகளை நாம் பேசுகிறவராக நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த பூலோகத்தில் நம்ம எல்லாமே, எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ இன்டீட், எல்லாமே நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பட் ஸ்டில் we are stay away from him. அது நமக்கு எல்லாமே இலவசமாய் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் நம்ம அவரை விட்டு தூரமாய் நின்று கொண்டு தான் இருக்கிறோம். நின்று கொண்டு இருந்து நாம் we are talking லாஜிக் பேசி கொண்டு இருக்கிறோம். எதற்காக? we are supporting evil. இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தோடு நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் கரெக்டாக தான் வாழ்கிறேன், என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லி we are talking a logic to support the evil. இந்த உலகத்தில் ஈவலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உயிரோடு இருந்தால் இன்னும் தாமதமாகவில்லை. இட்ஸ் நாட் டூ லேட். ஸ்டில் யூ கேன் யூ-டர்ன் இஸ் allowed. யூ-டர்ன் முடியும். மறுபடியும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் திரும்பி வர முடியும். மறுபடியும் ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னும் தாமதமில்லை. நீங்கள் தாமதிக்காதபடிக்கு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நம் பாவத்தை ஆண்டவர் ஒருபோதும் சுட்டி காட்டுகிறவர் அல்ல. ஆனால் நம்ம செய்கிற பாவத்தை நாம் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாய் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், விசுவாசித்தால் மட்டும்தான் அது நடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு நான் அதை ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக இறுதியாக நாம் பார்க்கும்போது 3வது பாயிண்ட் 18வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது த ஈஸியஸ்ட் எஸ்கேப்.
எளிதான முறையிலே காப்பாற்றப்படுவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு எளிதான வழி இருக்கிறது பிரியமானவர்களே. என்னவென்று சொன்னால் 18வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, he who does not believe is condemned already. பிரியமானவர்களே, இங்கே யோவான் 3:18 நீங்கள் பார்க்கும்போது இந்த வசனத்தில் இது மிகவும் கிருபையான அற்புதமான சலுகையான ஒரு காரியத்தை நமக்கு ஆண்டவர் இங்கே கொடுக்கிறார். இதை நம்புகிறவர்கள் அனைவரும் நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது நமக்கு சுலபமான வழியிலே நாம் தப்புவிக்கப்படுவது என்னவென்று சொன்னால் ஆண்டவரை விசுவாசிப்பது. இன்றைக்கு நாம் ஆண்டவரை விசுவாசித்தால் போதும், நிச்சயமாகவே நமக்கு எல்லா விதமான சலுகையும் கொடுக்கப்படுகிறது. என்னவென்று சொன்னால் நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் இன்றைக்கி நமக்கு சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஆகினும் அநேக சலுகைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நிராகரிக்கிறதுக்கென்று சொல்லி சிலவர்கள் இருக்கிறார்கள். அவரை நம்ப மறுக்கிற எல்லோருக்கும் உள்ளார்ந்த விளைவுகளை அது ஏற்படுத்துகிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்காமல் இருக்கிறவர்கள் நிச்சயமாகவே அந்த விளைவுகளை அவர்கள் நிச்சயமாகவே அந்த விளைவுகளை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த விளைவானது ரொம்ப மோசமான விளைவுகளாக அது இருக்கும் என்று சொல்லி கூட வசனம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர்கள் மறுப்பது அவர்களின் கண்டனத்தை உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனாலும் இன்னும் உலகமானது அவரை மறுக்க செய்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக இயேசு வந்தார். ஆனால் அந்த ரட்சிப்பை நிராகரிப்பதினாலே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். பொறுப்பு அவர்களுடையது. ஆண்டவர் ரட்சிப்பை கொடுப்பதற்காக வந்தார், என்னை விசுவாசியுங்கள் என்று சொல்லி நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு சுலபமான வழிகள் இருக்கிறது என்று சொல்லியும் கூட இன்றும் இந்த உலகத்திலே அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு வரப்போகின்ற விளைவுகள் அது பெரிதாக இருக்க போகிறது என்று சொல்லியும் கூட இங்கே நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. நாம் பார்க்கும்போது உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒளியை விட இருளை நேசிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களின் செயல்கள் தீயவை என்று சொல்லி பார்க்கிறோம். தீயமான காரியங்கள், ஈவலான காரியங்களை ஒரு மனிதன் செய்வதனாலே அவன் ஒளியை விட அதிகமாய் இருளை நேசிக்க ஆரம்பிக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு இயேசு ஒளியாய் இருக்கிறார். இந்த இருளில் வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் யாவரும் கேட்டிருப்போம். இன்றைக்கு மனிதர்கள் அந்த ஒளியிலே பிரகாசிக்காதபடிக்கு இன்னும் தீய காரியங்களை செய்து கொண்டு இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதில் ஒரு கேள்வியை நாம் கேட்கலாம். எதற்காக மனிதர்கள் அதிகமாய் ஒளியை விட இருளை அவர்கள் நேசிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவர்கள் இருளுக்குள் இழுக்கப்படுவதனாலே ஒளியை விட அதிகமாய் இந்த இருளை அவர்கள் நேசிக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோமே, இருளும் ஒளியும் நமக்கு தெரியும். ஒளி என்று சொல்லும்போது நம்ம இயேசுவை பார்ப்போம். இருள் என்று சொல்லும்போது ஆண்டவருக்கு புறம்பான காரியங்களை நாம் வைத்துக்கொள்வோம். இன்றைக்கு மனிதர்கள் ஆண்டவருக்கு புறம்பான காரியங்களை செய்வதற்கு காரணம் என்ன? இந்த ஆண்டவருக்கு புறம்பான காரியத்தில் அநேக விதமான சாய்ஸஸ் இருக்குது. ஆனால் ஒளியில் சாய்ஸஸ் இல்லை. ஒரே ஒரு சாய்ஸ், பரிசுத்தமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். அப்படிப்பட்டது ஒளி. ஆனால் எப்படி வேணாலும் வாழலாம், எந்த இஷ்டத்துக்கு வேணாலும் இருக்கலாம் என்று சொல்வது இருளாக இருக்கிறது. அதனாலே அதிகமாய் ஜனங்கள் நிறைய சாய்ஸஸ் தேவைப்படுறதுனால எனக்கு இருள் வேண்டும் என்று சொல்லி அதை அதிகமாய் தேர்ந்தெடுத்து அதன் இழுப்பின் சக்திக்குள்ளாக அவர்கள் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? இந்த ஒளியை நாடி வருகிறவர்கள் மட்டும்தான், இந்த ஒளியை விசுவாசிக்கிறவர்கள், அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. சில நேரங்களில் சுலபமான வழிகள் கூட நமக்கு கடினமாக மாறிவிடுகிறது. இதற்கிலே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நான் மறுபடியும் இந்த காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். The way is too narrow. ரொம்ப குறுகிய பாதையாக இருப்பதினாலே அநேக மனிதர்கள் அதில் பிரவேசிக்க மாட்டார்கள். ஆனால் விரிவான பாதை எதா இருக்கிறதோ அதில் தான் பிரவேசிக்க ஆசைப்படுவார்கள். நான் சொன்ன வண்ணமாகத்தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வாழ்வது ஒரு குறுகிய பாதைக்குள்ளாக பயணம் செல்வது போல. ஆனால்
இயேசுவை விசுவாசிக்காமல் இருப்பது ஒரு பரந்த வழியாக இருக்கிறது. அதனாலே அநேக ஜனங்கள் பரந்த வழியில் பிரவசிக்க அவர்கள் ஆசைப்படுவதற்கு காரணம் என்ன? அங்கே நிறைய விதமான சாய்ஸஸ் இருக்கிறது, அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை மறுபடியும் சொல்லுகிறார். நம் தப்புவிப்பதற்கு ஒரு சுலபமான ஒரு வழி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இயேசுவை விசுவாசியுங்கள். உங்களுக்காக இந்த பூலோகத்தில் தன்னுடைய குமாரனை கொடுத்து, அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்து, எல்லா சலுகைகளும் செய்து வைத்த தேவன் மறுபடியும் நமக்கு சொல்லுகிறார், அவரை விசுவாசியுங்கள். அவரை மட்டுமே விசுவாசித்து இந்த குறுகிய பாதைக்குள்ளாக நீங்கள் பயணம் செல்ல பழக வேண்டும் பிரியமானவர்களே. இல்லாதபடிக்கு வசனம் சொல்லுகிறது, நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு உண்மையாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும். நம் உண்மையை பேசி நேர்மை உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, நம் மனசாட்சிக்கு நம் உண்மை நிறைந்தவர்களாக நம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டோம். நம் ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கிறவர்களாக இன்றைக்கி இருப்போம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கே நம் உண்மை இல்லாதவர்களாக நாம் காணப்படுகிறோமே. நம் வாழ்கிற வாழ்க்கை, நம் பேசுகிற வார்த்தை, இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு, ஒரு மனிதனிடத்திலிருந்து பேசும்போது பொய் பேசுகிறோம். அநேகமாய் நமக்கே நம் உண்மை இல்லாமல் இருக்கும்போது எப்படி நம் படைத்த நம் தேவனுக்கு நம் உண்மையாக இருக்க முடியும் பிரியமானவர்களே? இன்றைக்கு நம்மளுடைய உண்மைத்துவம் அதிகமாய் இங்கே இடத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்க்கையிலே நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் இருக்கும்போது எப்படி நம் ஆண்டவரை தேடி வருவது? ஏனென்றால் அவர் உண்மையின் தெய்வமாக அவர் காணப்படுகிறாரே. நாம் உண்மை இல்லாதபடியாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே நம் ஒளியின் தேவன் இந்த இயேசுவை விசுவாசிக்க முடியாது. ஏனென்றால் உண்மை இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் பிரகாசிக்கும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ இருளில் பிரகாசித்து வாழ்கிறவன் நிச்சயமாகவே அவன் தேவனை அவன் விசுவாசிக்க முடியாதபடிக்கு அவன் தேவனிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போகப்படுகிறவனாய் அவன் காணப்படுவான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அதனாலே ஆண்டவரை பிடித்து கொண்டு நிற்கும் போது, ஒளியிலே வாழும்போது அவன் உண்மைத்துவம் உத்தமம் அவன் மனசாட்சிக்கும் வாழ்க்கைக்கும் மற்றவர்களுக்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கும் போது தான் அவன் ஒளியின் இருக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு நிற்க முடியும் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஒரு சுலபமான வழியாக இருக்கிறது ஆண்டவரை விசுவாசிப்பது. ஆனாலும் எனக்கு அது வேண்டாம், நான் இருளை தான் வாழப்போகிறோம் என்று சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய தக்க தண்டனைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான் இருக்கிறது பிரியமானவர்களே. அதை விட்டு நீங்கள் தப்பவே முடியாது என்று சொல்லி வேதம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இருளே தான் நடப்பேன், நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், நான் நிச்சயமாகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா கட்டளைகளும் உடைப்பேன், ஆண்டவருடைய இரக்கத்தை நான் என்ன செய்வேன், நான் மறுதளிப்பேன். அது மட்டும் இல்லாதபடிக்கு நியாய தீர்ப்பு நாளிலே நான் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து நிற்கும் போது அவர் எனக்கு தண்டனை கொடுத்தால் கொடுக்கட்டும் என்று சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நாம் எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இது அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நியமிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கிறவர்கள் நீங்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் இன்னும் உங்களுக்கு தாமதம் இல்லை, நீங்கள் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக திரும்ப முடியும். அப்படி நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று சொன்னால் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்னவென்று சொன்னால் உங்களுடைய தவறான அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய கட்டளையை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய ஒளியிலே நீங்கள் வாழும்போது நிச்சயமாகவே நீங்கள் தண்டிக்கப்படாதபடிக்கு, நீங்கள் நிச்சயமாகவே ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தள்ளப்படாதபடிக்கு ஆண்டவர் உங்களை அவர் காத்து கொள்வார் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, இறுதியாக நாம் பார்க்கும்போது அப்ளிகேஷன் பார்க்கும்போது ஆஃப்டர் ஹியரிங் த சர்மன், இந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்டதற்கு பிற்பாடு வாட் ஐ மஸ்ட் டூ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். முதல் காரியம் மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. முதல் காரியம், நம் தேவனுக்கு மேலாக முழுமையாக அன்பு கூற வேண்டும். அதுதான் முதல் காரியமாக நாம் செய்ய வேண்டியது. இரண்டாவது காரியம் நீங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, மார்க் 1 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிப்போம். வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இரண்டாவது காரியம் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், மனம் திரும்பி
ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். we have to repent and believe the good news. அது நாம் செய்ய வேண்டிய 2வது காரியமாக அது இருக்கிறது பிரியமானவர்களே. 3வது காரியம் என்னவென்று சொன்னால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கொண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். 3வது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், practice these things, பயிற்சி எடுக்க வேண்டும். இதெல்லாம் நாம் அவரிடத்திலிருந்து கற்றும் அடைந்தும் கேட்டும் கொண்டும் இருக்கிறோமோ அது எல்லா காரியங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம் பயிற்சிக்குள்ளாக நாம் கொண்டு போக வேண்டும். whatever we learn, we receive, we heard, we sin, இது எல்லா காரியத்தும் we have to practice these things and the God of peace be with you. ஆண்டவருடைய சமாதானம் எப்பொழுது நம்மளோடு கூட இருக்கும். நாம் எப்பொழுதுமே வழி தப்பி போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை காற்றுக்கொள்வார் பிரியமானவர்களே. இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். God is saying to sinful men, ஒரு பாவம் செய்கிற மனிதரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன், அதனாலே தான் என்னோட ஒரே பேரான குமாரனை உனக்கு நான் கொடுத்தேன் என்று இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பட் he is saying more than that, அதை விட அதிகமாய் அவர் சொல்லுகிறார், உனக்கு அதிகமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். he is saying I can forgive you, என்னால் தாராளமாக உன்னை மன்னிக்க முடியும், because of what he did on the cross. அதனால தான் என்னுடைய ஒரே பேரான குமாரனை அந்த சிலுவைக்கு நான் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சந்தோஷமான செய்தி இந்த கிறிஸ்மஸ் நான் சொல்லுகிறேன், இன்னும் அதிகமாக உங்களை யாவரையும் நான் நேசிக்கிறேன், நான் உங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன், என்னோட ஒரே பேரான குமாரனுடைய ஜீவனை உங்களுக்கு பரிசாக நான் கொடுக்கிறேன், அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், என்னுடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவருடைய ஜீவனை கொடுத்தது மட்டும் இல்லை, அவர் உங்களோடு கூட இருந்து கடைசி வரையிலும் உங்களை வழிநடத்துகிறவராக அவர் இருப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மனங்களை இப்படிப்பட்ட ஒரு பரிசு யாருக்குமே இந்த பூலோகத்திலே கிடைக்காது. ஆனாலும் நம்மளுடைய தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே அவருடைய ஒரே பேரான குமாரனை அவருடைய ஜீவனை நமக்கு பரிசாக இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் 2வது பரிசாக அவருடைய ஜீவனை இன்றைக்கு நமக்கு அவர் தந்திருக்கிறதை பார்க்கிறோம். நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனாலே இந்த கிறிஸ்மஸை நாம் சந்தோஷமாய் நாம் அனுசரிப்போம். அதை அனுசரிக்கின்ற இந்த கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை அதிகமாய் நேசியுங்கள், இயேசுவுக்குள் அதிகமான ஒரு புதிய உறவை ஸ்தாபித்து கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை நமக்கு அது வாழ்க்கையே இல்லை. இன்றைக்கி தேவன் நம் வாழ்க்கையில் இருக்கும்போது தான் நமக்கு யாவும் அவர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனாலே கனப்படுத்துங்கள், ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள், நிச்சயமாய் உங்களையும் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்மஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது, ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். நாம் ஆயத்த பண்ணி கொண்டிருப்பதெல்லாம் அழிந்து போகின்ற காரியங்கள். ஆனால் நம்ம ஆயத்த பண்ண வேண்டியது நம்மளுடைய இருதயத்தை. இந்த இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நம் ஆண்டவர் நிச்சயமாகவே இங்கே பிறக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக சந்தோஷமாக இருக்கும் பிரியமானவர்களே. ஆண்டவரை விசுவாசிப்போம், ஆண்டவர் அன்பை ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு விசேஷமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்மஸாக இருக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். 2 பரிசுகளை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டோம். போன வாரம் உன்னுடைய குமாரனை கொடுத்து, இந்த வாரம் உன்னுடைய குமாரனுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். 2மே விலை உயர்ந்த பரிசு. அது யாராலும் கொடுக்க முடியாத ஒரு பரிசு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய ஜீவனை கொடுத்து எங்கள் இந்த பூலோகத்திலிருந்து காப்பாற்றிருக்கிறீர். அதற்காக நன்றி. நாங்கள் அவரை அதிகமாய் விசுவாசித்து அவரோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. முழுமையாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் இயேசுவோடு கூட ஒரு புதிய உறவை நாங்கள் ஸ்தாபித்து கொண்டு அவரை விசுவாசித்து அவரை மட்டுமே நாங்கள் பற்றி கொண்டு வாழ உதவி செய்வீராக. இந்த நாளிலே தெய்வ செய்திக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.
சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிட தன்மை நிறுத்தினீர். தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. மேலோகத்தாரே மகந்தீரத்தோடு ஜென்ம நற்செய்தி பாடி போற்றுமே. விண்ணில் கர்த்தானே மாமகிமை ஏத்தி சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. அப்பா பரலோக பிதாவே மீ சோஸ்தரிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த நாளில் எங்களுக்கு எடுத்த காணிக்கையை நீர் ஆசீர்வதியும், கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதியும். அப்பா அந்த காணிக்கையும் தசபாகமும் உம ராஜ்யத்தை கட்டத்துக்கு மட்டுமே பயன்பட வேண்டும்னு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா அந்த நாள் நீர் எங்களுக்கு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை வழி நடத்தி வந்தீர், எங்களை காத்தீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தொடர்ந்து அப்பா எங்களுக்கு இப்படியாக இந்த வாரம் முழுவதும் நீ எங்களை வழி நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அப்பா உமக்கு கரங்கள் ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் இருக்க வேண்டும். கிருபையாக எங்களை வழி நடத்த வேண்டும் அப்பா. அப்பா நாங்களும் நீ சார்ந்து இருக்க வேண்டும் அப்பா. எங்களை எப்படியாக நீ நடத்தி வரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்களோடு இருக்க கடவதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நீ மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.